ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே யூஐ யூஎக்ஸ் டிசைன்ஸ் நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபீட்பேக் செஷன் தான் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓகேவா, உங்களுடைய ப்ராஜெக்ட் இவ்வளோ வருஷம் இவ்வளோ மாதம் உக்காந்து அழகாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சல்யூட். வை பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, யாரெல்லாம் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ப்ராஜெக்டையும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஓகேவா? பண்ணலாமா? ரெடியா? ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். நம்ம கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பேர் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ண உடனே we can start it. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஒரு ரெண்டான ஒரு ஆப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் சொல்லி டைப் பண்ணுங்க. கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள யாராருக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் இப்போதைக்கு இனிஷியலா லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா, லைக் ஒரு 185 பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல சில பேர் வந்து ஃபார்ம்ஸ்ல வந்து அந்த ஃபிக்மா லிங்க் எல்லாம் கொஞ்சம் அனுப்பாம இருக்கீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுடைய ப்ரொஃபைலை இங்க வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பயும் டைம் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஒன் டே டைம் எடுத்துங்க. யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் சென்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 ஸ்க்ரீனாவது பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு ஃபிக்மாவில். ஸோ வி கேன் ஏபிள் டு கிவ் அ சர்டிஃபிகேஷன் டு யூ. ஸோ நீங்க வந்து சப்போஸ் சார் நான் முன்னாடி பார்க்கல சார் இப்பதான் பார்க்குறேன் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக் ஒன் டே டைம். இன்னைக்கு டைம் எடுத்துக்கங்க. ஸோ மறக்காம ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 5 ஸ்கிரீன் பண்ணி கொடுத்தா கூட வி வில் சென்ட் யூ தி சர்டிஃபிகேஷன். ஹெச்ஆர் டீம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் குமார் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ. அஜய் குமார் ஹாய். நீங்க இங்க அவைலபிளா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாய் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஓகே சூப்பர். இப்போ
வெஜிடபிள் ஓரியன்டா ஒரு ஸ்க்ரீன் வச்சிருக்கீங்க. ஸோ இதான் லைக் வி கேன் சே ஆஸ் அ லேண்டிங் பேஜா இருக்குமா, இல்ல லாகின் பேஜா, இல்ல என்ன பேஜ் வச்சிருக்கீங்க தெரியல. எனிவே, ஸோ இதுல இருந்து என்ட்ரா வராங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக் சைன் அப் ஸ்கிரீன், இது லாகின் ஸ்கிரீன். ஓகே, லாகின்குள்ள போறாரு. ஸோ லாகின்ல யூசர் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்றதுக்கான ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் ஃபர்காட் பாஸ்வேர்ட் லாகின் நோ. ஆக்சுவலா டிசைன் நல்லா இருக்கு. பட் இங்க ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. ஆக்சுவலா என்னன்னா, யூ டு கீப் லேபிள் நேம் ஹியர். உங்களோட லேபிள் நேம் இங்க கொடுத்தீங்கன்னா தட் வில் கிவ் அ மோர் கான்டெஸ்ட் ஆக்சுவலி. இந்த இடத்துல வந்து இந்த லேபிள் நேம்ல என்டர் என்டர் யுவர் இமெயில் ஐடி, என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்கும்போது தட் வில் கிவ் அ மோர் எப்படி சொல்றது வேல்யூ டு யுவர் டிசைன். இப்போதைக்கு வந்து இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த லேபிள் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். எனிவே, எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் கொடுத்துட்றோம். ஏன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சென்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டிசைன்ஸ் வந்து நீட்டாவே இருக்கு. உங்களுடைய கெரியரை ஃபர்தர் லெவலில் க்ரோ பண்ண நினைச்சீங்கன்னா, சீரியஸா சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு ஸ்கிரீன் பண்ணிட்டீங்க, இன்னும் பண்ண வேண்டியது இன்னும் இதுல ஒரு 10 15 ஸ்கிரீன் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. டெஃபினட்டா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாவும். ஸோ ஈஸியா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள டிசைனரா உள்ளே வந்துக்கலாம், வேலைக்கு வந்துக்கலாம். ஸோ அதனால அஜய்குமார், உங்களோட ஒர்க் ரியலி நல்லா இருக்கு. சூப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர், வெரி குட். ஸோ ஆரோக்கியராஜ் அவருடைய ஒர்க் பார்க்க போறோம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ ஆரோக்கியராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதை பார்க்கலாம் என்ன என்ன மாதிரி பண்ணியிருக்காரு சொல்லிட்டு. we can try to optimize it. ஓகே, ஸோ ஸ்கிரீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. லாகின், சைன் அப், லேண்டிங் பேஜ். ஓகே, ஸோ எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டை கேப்சர் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆஹ் அந்த அளவுக்கு இதுல ரொம்ப இதுவா இல்ல. எப்படி சொல்றது, ரொம்ப நீட்டா இல்ல அப்ளிகேஷன். உங்களுடைய ஆரோக்கியராஜ், உங்களுடைய உங்களுடைய ஸ்கில்லை வந்து இன்னுமே நல்லா டெவலப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பண்ணியிருக்கிற இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்குற ஒரு ஆப்பா இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இன்னும் நல்லாவே டிசைன் பண்ணுங்க. தட் வில் கிவ் அ மோர் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் டிசைன் வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் யாருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருண்குமார்து பார்க்க போறோம். ஸோ அருண்குமார் அவருடைய ஒர்க் பார்க்குறோம் இப்போ. ஸோ அருண்குமார் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கல் ஓரியன்டான ஒரு ஆப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ வெஹிக்கல் ஓரியன்டான ஆப்பு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மை வெஹிக்கல் டீட்டெயில்ஸ், மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலு, வாரண்டி சர்வீஸ், ரெனால் சர்வீஸ். ஓகே, லேண்டிங் பேஜ்ல இருக்கு. லாகின் பேஜ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஓகே, பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு ஒரு அளவுக்கு ஐடியா அண்ட் கான்செப்ட் நல்லா இருக்கு அருண்குமார். பட் விஷயம் என்னன்னா, ஆஹ் இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஐஓஎஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலா. ஸ்டாண்டர்ட் அப்படின்றது என்னன்னா, ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பட்டன் சைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு பட்டன் வச்சுங்களேன், ஆண்ட்ராய்டு லாகின் பட்டன் வச்சுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு சாம்பிள் பாக்குறீங்க. அந்த சாம்பிள்ல பட்டனுக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு பாருங்க. அந்த லாகினுக்கு அந்த பட்டனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ரேண்டமா நம்ம டிசைன் பண்றதை விட இந்த மாதிரி ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட டிசைன்ஸ்ல. ஸோ அருண்குமார், இந்த மாதிரி பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ
இந்த விஷயத்த ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாண்டர்டா இருக்கணும். அதே மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்ல ஒர்க் பண்ணணும். லைக் கலர் கான்ட்ராஸ்ட்னா, இங்க ஒரு ஒயிட் கலர் கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா நீங்க வந்து ஒரு வேற ஆஷ் கலர்ல கொடுத்துருக்கீங்க. எனிவே நோ ப்ராப்ளம். நீங்க யூஐ யூஎக்ஸ் ஃபுல் டைமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு கலர் கலர் கான்ட்ராஸ்ட், பட்டன் ஓரியன்டான விஷயங்கள், யூஐ ஸ்டாண்டர்டு, இது எல்லாமே பக்காவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, உங்களோட ஐடியா நல்லா இருக்கு. பட் ஆனா பிரசன்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த பட்டனுக்கு இந்த பட்டனுக்கு நடுவுல ஏன் இவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்களேன். சோ அந்த மாதிரி ரொம்ப கேப் கொடுக்க கூடாது ஆக்சுவலா. அதுதான் சினாரியோ. இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது முக்கியமா அந்த ஃபார்மட், பட்டன் ஃபார்மட், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படிலாம் வந்து நீங்க இன்னும் இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கணும். ஓகேவா? லைக் நான் வந்து சைன் அப் பட்டனை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வச்சிருக்கலாம். அதே மாதிரி சைன் இன் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இதுக்கு நடுவில் இவ்வளவு ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க கீழே இருக்கிற பட்டன் இருக்குல்ல, கூகுள், ஃபேஸ்புக்கு, யாஹூன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் படி இந்த இது எனக்கு தெரியவே இல்லை பாருங்களேன். யூ கேன் மேக் லிட்டில் ஒயிட் கலர். இந்த இந்த ஒரு போர்ஷனை ஒயிட்டா வச்சிருந்திருக்கலாம், இல்ல வேற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். இல்ல இந்த ஃபேஸ்புக்கோடைய கலரை வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு கூகுளோட கலர் இதோட கலர்லாம் ஒயிட் கலர்ல வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எனிவே குட் ஒர்க், குட் ட்ரை. ஸோ வெல்கம் அருண் விராட். ஓகே, உங்களோட கார் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. மை வெஹிக்கல், புக் சர்வீசஸ், லோக்கல் டீலர், ஹெல்ப். ஆக்சுவலா நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா ஓகேங்களா, நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட ஐடியா அண்ட் தாட் ப்ராசஸை லேட்டஸ்ட் டிசைனா டிசைன் பண்ணணும். இப்போ இது பாக்குறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப ஆஹ், பழைய டிசைன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்னால இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஒரு ஆப் மாதிரி எனக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கு. புது ஆப் அண்ட் ஃபீல், ஆப்போடைய லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு வரணும்னா ஆண்ட்ராய்டோடைய லேட்டஸ்ட் தீம்ஸ் இந்த மாதிரி எடுத்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீம் எடுத்து டிசைன் பண்ணும்போது யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு 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 ஆப்போடைய லேட்டஸ்ட் டிசைனோ இல்லை ட்ரெண்டையோ வாட்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க கூகுள்லே போய் நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம் ஆக்சுவலா. இப்போ இந்த மாதிரி நீங்க பாருங்களேன், இங்க வந்து எல்லோ கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு எல்லோ கலர் பேட்டர்ன் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரியான பிளேசஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ரிவ்யூவை வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? அதாவது உங்களுடைய ஐடியா இன்ஸ்பிரேஷன்ஸ் இங்க இருந்து கொண்டு வரலாம். நீங்க வந்து டைரக்டா பண்ணாம, டைரக்டா நான் ஒரு டிசைன் பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க கைஸ். இப்போ நீங்க சப்போஸ் யாராவது இங்க இருந்தீங்கன்னா உங்களோட நேமை பிங் பண்ணுங்க. நான் உங்களோட இதை வந்து நான் பாக்குறேன். உங்களுடைய எக்ஸல் ஷீட்ல உங்களோட பேர் தேடி நான் பாக்குறேன். ஸோ அருண், கொஞ்சம் புது விதமான டிசைன் பண்ணுங்க. கொஞ்சம் பழைய டிசைனா இருந்துச்சு. ஸோ அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை. மற்றபடி யூ டிட் அ குட் ஒர்க். உங்களோட கான்செப்ட் எல்லாம் நல்லா இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ டைப் பண்ணுங்க, உங்க நேம் டைப் பண்ணுங்க. நான் யாருடைய இங்க இருக்கிறவங்களுடைய நேம்ஸ் டைப் பண்ணுங்க. நான் உங்களோட இதெல்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 3 நாளைக்கு நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். சப்போஸ் நீங்க ரெகுலரா வர மாதிரினா நிறைய ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் சஞ்சய் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவரால் ஃபிக்மா ஃபைல் சென்ட் பண்ண முடியல. ஓகே, சஞ்சய் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனதர் பர்சன் அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம், அவருடைய ஒர்க் பார்க்கலாம். ஸோ பார்க்குறோம், சஞ்சயோட ஒர்க் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் பண்ணியிருக்காரு, லோகோ பேஜ். இந்த பேஜுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க பேசிக்லி. இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் என்னன்னா ஃபிளாஷ் ஸ்க்ரீன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது லாகின் லாகின் பேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சைன் அப் பேஜ், அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு.
பட் ஆனா இது வந்து இன்னும் டிசைன் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் டிசைன் கம்மியா இருக்கு. மத்தபடி மேல இருக்கிற டிசைன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு ஆக்சுவலா. ஸோ சஞ்சய், நீங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் ரொம்ப பெருசு பெருசாலாம் போடக்கூடாது. 43லாம் சைஸ் போடவே கூடாது ஆக்சுவலா ஆப்ல. உங்களோட மேக்ஸிமம் ஒரு 24ஓட மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொகேஷன் இதெல்லாம் நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு ஆக்சுவலா. எப்படி இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் ரியலி வெரி குட். போர்ட்ஃபோலியோலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கீங்க. போர்ட்ஃபோலியோலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சீக்கிரமா உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா சஞ்சய்? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஒர்க் கிடைக்கிறதுல. ஸோ உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைன்னா கண்டிப்பா பிங் பண்ணுங்க. நம்மள இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, மிஸ்டர் ஆரோன்னு சொல்லிட்டு. ஸோ பிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை பத்தி சந்தேகம் இருந்தா அதில் நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே சஞ்சய், உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அனுப்பிடுவாங்க. நோ ப்ராப்ளம் ஆன் தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவிதா. ஃபிக்மா லிங்க் கேட்டா ஃபிக்மாவே அனுப்பியிருக்காங்க. கவிதா, ஓவர் ஸ்மார்ட்டா பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஃபிக்மா ஃபைல் அனுப்பல இல்லையா? நீங்க ஃபிக்மா ஃபைல் அனுப்புங்க கவிதா, உங்களுக்கு வந்து கிடைக்கும். தினேஷ்குமார், தினேஷ்குமாரோட ஒர்க் பார்க்க போறோம். ஸோ தினேஷ்குமாரோட ஒர்க் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பா பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும். ஸோ தப்பா பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும். நீங்க ப்ரோட்டோடைப்பிங் பண்ணும்போது கரெக்டா பண்ணணும். டேபை வந்து கவுத்து போட்டு வச்சிருக்கிறாரு இவரு. ஸோ இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா. இதை வந்து எப்படி பார்க்கலாம்னா, வெயிட் பண்ணுங்க, தினேஷ்குமாரோட ஒர்க் பார்க்கலாம் மறுபடியும். சந்தோஷ், உங்களோட நேம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வரும். டோன்ட் வரி. ஓகேவா? வி வில் செக்கிங் ஆன் திஸ். டெஃபினட்டா உங்களோட இது வரும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இவர் வந்து அனுப்பியிருக்காரு இல்லையா? இந்த லாகின் பேஜ்லாம் நல்லா டிசைன்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ப்ரோட்டோடைப்ல மட்டும் ஏன் கவுத்து வச்சிருக்கா தெரியல. நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. பட் இட்ஸ் நாட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு ஃபிக்மா ஃபைல. ஸோ இதுதான் ஃபிக்மாவுடைய மேஜர் லாகின் பேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ண தப்பு என்னவா இருக்கும்னா, இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது, இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது, இந்த இந்த இது இருக்கு இல்லையா, லே அவுட்டு, இதை தான் அவர் வேற ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த மாதிரி வரமாட்டேங்குது, ப்ளே பண்ண மாட்டேங்குது. ப்ளே பண்ணும்போது வேற மாதிரி ஃபார்மேட்ல வருது. ஓகேவா? நீங்க வந்து அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது டிவைஸ்ல எதுவும் செலக்ட் பண்ணிக்காதீங்க என்ன, ஓகேவா? வென் ப்ரோட்டோடைப்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஷேர் அப்படின்ற போது நீங்க அந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பிங்ல டிஃப்ரெண்டா சேவ் பண்றேன் இல்லை ஷேர் பண்றேன்னும் போது கொஞ்சம் ப்ரோட்டோடைப்பிங் எனேபிள் பண்ணும்போது டிவைஸ் செலக்ட் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களால கரெக்டா பண்ண முடியும். ஓகேவா?
ஆக்சுவலா தினேஷ்குமார் ஒரு குட் ஒர்க் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. நல்லாவே பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா என்னன்னா, இது எல்லாம் ஏற்கனவே யாரோ பண்ண மாதிரி இருக்கு. நீங்க தான் இதை பண்ணீங்களான்றது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சப்போஸ் நீங்க ரியலாவே பண்ணியிருந்தீங்கன்னா ரியலி குட் ஒர்க். ஸோ இது ரியலாவே நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பட் நீங்க எங்கேயாவது நீங்க ஏதாவது காப்பி கீப்பி பண்ணீங்கன்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான். ஸோ மேபி நீங்க இது எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுனால நான் சொல்றேன். பட் ரியலாவே நல்லா இருக்கு. ரியலிஸ்டிக்லி ஒரு குட் ஒர்க். தினேஷ்குமார், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. டோன்ட் வரி அபவுட் இட். இந்த மாதிரி நல்லா டிசைன் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஜாபுக்குள்ள போகலாம். ரியலாவே ஒரு ஃபுல் ஃபிளஜா ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. கேஸ் ஸ்டடி பண்ணி போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ணி ஜாபுக்குள்ள போக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரோடைய இது பார்க்கலாம். பிரியங்கா தனசேகரன், நீங்க வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களோட ஃபிக்மா லிங்க் இல்லை. ஸோ அடுத்து வந்து நான் யாருக்கு பார்க்க போறேன்னா நிதிஷ்குமார்து பார்க்க போறேன். ஓகே, நிதிஷ்குமார் உங்களுடைய ஒர்க் பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணலாமா? என்ன இதுல ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வென் வி ஆர் யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ லேஅவுட், நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா பரவாயில்ல, எனக்கு எடிட்டபிளாவே கொடுத்துருக்காரு லிங்க். ஸோ அதனால என்னால் எடிட் பண்ண முடியுது இதுல. பாருங்களேன், நீங்க இப்போ போட்ட இந்த ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேல நான் ஒரு சின்ன ஒரு லேயர் போட்டு அதோட ஒப்பாசிட்டியும் அதோட கலரையும் மாத்த போறேன் இப்போ. அதை மாத்துறதுனால கிடைக்கிற எஃபெக்ட் மட்டும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அவுட்புட். நீங்களே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பண்ண டிசைனா இது எப்படி இருக்கு சூப்பரா அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்களேன், நீங்க போட்டதுதான். பட் என்னோட டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடாமினா தெரியணுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டெக்ஸ்ட் ப்ரிடாமினா தெரியணும்னு சொல்லிட்டு நான் அதை ஒயிட் கலரா மாத்திட்டு அதோடைய ஒப்பாசிட்டியை நான் என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். நார்மல்ல வச்சுட்டு அழகா இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப பாருங்களேன், இந்த ஸ்கிரீனை பார்க்கறதுக்கும் நீங்க முன்னாடி வச்சு இந்த ஸ்கிரீனை பார்க்கறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடும்போது இந்த மாதிரி சின்னதா இன்வைட்டிங் வைக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்னா, டெலிஷியஸ் ஃபுட்னு இருக்கா. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாண்ட் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஃபுட்டியா இருக்கிற மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். இதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைப்போகிராஃபி நல்லா படிப்போம். ஸோ நம்மளோட யூஎக்ஸ் 90 டேஸ் ப்ரோக்ராம்ல டைப்போகிராஃபி பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் கலர் சைக்காலஜி பத்தி பாருங்களேன். அவர் பண்ண ஒரு நல்ல டிசைனை நான் வந்து சூப்பர் டிசைனா மாத்துறேன். ஓகே, இது எல்லாருமே மாத்த முடியும். சிம்பிள் தான், ஒன் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கான ட்ரைனிங் அண்டுக்கான ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? பாருங்களேன், இப்ப அவர் பண்ணியிருந்தாரு, சின்னதா ஒரு 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 டிசைன் பண்ணியிருந்தாரு முன்னாடி. அது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு நியூ, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பா பண்ணியாச்சு பாருங்களேன். ஸோ இட்ஸ் லுக்கிங் ரைட் நவ் இட்ஸ் வெரி குட். அக்ரியா? அக்ரி பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி இந்த இட்டாலிக் எல்லாம் போடவே கூடாது. யூ வாண்ட் டு பிளே வித் நார்மல் ஃபாண்ட்ஸ், மீடியம் ஃபாண்ட், ரெகுலர் அந்த மாதிரி. ஓகேவா? இப்ப பாருங்களேன்,
ஃபாண்ட் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராவும் இந்த ஸ்கிரீன் பக்காவா வந்துருச்சு பாருங்க. பாருங்களேன், இந்த முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா டிஃபரெண்ட் கொடுக்குது பாருங்க. நீங்க முன்னாடி போட்டு வச்சிருந்தீங்கல்ல, அடிக்க வச்சிருந்தீங்கல்ல ஒரு விஷயம், அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு பாருங்க இப்போதைக்கு. சோ இதுதான். ஓகேவா? உங்களோட ஆப்ப நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் டீடைல்டா டிசைன் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்களேன், இங்க எடிட், இந்த ஃபாண்ட் வேல்யூ நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க இங்க, இங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 18 கொடுத்துருக்கீங்க. சோ டிசைன் வந்து நல்லா பண்ணணும். ஸோ இந்த ஃபாண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஃபாண்ட். ஆனா இப்போ நீங்க போட்டிருக்கிற ஃபாண்ட் வந்து ரொம்ப ஃபங்கியா இருக்கு. அதை யூஸ் பண்ணும்போது ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது ஆப்ல. ஓகேவா? அப்போ அது என்ன விஷயம், நீங்க ஃபாண்ட்டை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி லேயர் வச்சுட்டு இருக்க முடியுமா? எல்லாத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி லேயர் வைக்க முடியுமா? வைக்க கூடாது ஆக்சுவலா. இதுக்கு தான் நான் சொன்ன அந்த மெத்தடாலஜி. என்ன மெத்தடாலஜி? நான் சொன்ன இதே மெத்தடாலஜி தான். ஸோ ஃபாண்ட் செலக்ட் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டை போட்டுக்கிறீங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 18க்கு வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கொடுத்துக்கிறீங்க எஃபெக்ட்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெகுலரா இருக்கணும். இதெல்லாம் ரெகுலர் டைப்ல இருக்கணும். மிக்ஸ்ட்ல இருக்க கூட நார்மலா இருக்கணும். ரெகுலர் ஃபாண்ட் டைப்ல இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஹிட்டாலிக்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு நல்ல ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொபோட்டோ கூட சொல்லலாம். ரொபோட்டோ, அப்படி இல்லைன்னா பொராக்சிமா நோவா, அந்த மாதிரி. இப்போ பாருங்களேன், இதுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணவே தேவையில்ல. பூரா புக்மே பேட்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க்லாம் பண்ணவே வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு மேட்டர் தான். இப்படி காப்பி பண்றோம், அந்த Black கலர் லேயரை பின்னாடி இதுல போடுறோம், அவ்வளவுதான், சிம்பிள். பட் ஆனா நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க ரியலி. எப்படி சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஒர்க் தான் ஆக்சுவலா. ஓகேவா? ஒரு ரியலி குட் ஒர்க். பட் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம். இப்ப பாருங்களேன், எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஆப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பாருங்களேன். இப்போ நீங்க முன்னாடி இந்த பண்ணியிருந்தது தான். பட் ஐ சேஞ்ச் லிட்டில்லி. வேற வேற மாதிரி மாத்திட்டேன் நான். இந்த மாதிரி நார்மல் ஃபாண்ட் தான் இருக்கணும். இந்த மாதிரி கர்சிவாலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இது சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல வரணும். நீங்க எடிட்டிங் லிங்கா இருக்கிறதுனால நம்மளால எடிட் பண்ண முடியுது. நிறைய பேர் எனக்கு எடிட் லிங்க் சென்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால நான் உங்களோட இதெல்லாம் எடிட் பண்ணி காட்ட முடியாது. எனிவே, தேங்க்ஸ் டு மிஸ்டர் நிதிஷ்குமார். அவருடைய ஒர்க் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ நிதிஷ்குமார், இந்த 2 பேஜ் பாருங்களேன். முன்னாடி நீங்க பண்ணதுக்கும் இப்ப பண்ணதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் வெல். ஒர்க் ஆகுது சார், சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அக்ரி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 பேஜ் டிசைன் பண்ணணும் நம்ம. அந்த 2 பேஜ் நச்சுன்னு வந்துருச்சா? இப்ப பாருங்க, நீங்க பண்ணி இந்த பேட்ச் ஒர்க்குக்கும் இப்ப பண்ணிருக்கிறதுக்கும் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. அக்ரின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், அக்ரி.
ஓகே, நான் வந்து இங்க இங்க வந்து இப்போ யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய பேர் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட், ஓகேவா? தைனேஸ்வரன், ஓகேவா? தைனேஸ்வரனோட ஒர்க் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, எங்கே இருக்கு அவரோட ஒர்க்? அடுத்து நீங்க தான் தைனேஸ்வரன். ஹேமந்த் குமார் கண்டிப்பா பார்க்கலாம். அகமத் கண்டிப்பா பார்க்கலாம். சந்தோஷ்குமார் பி கண்டிப்பா பார்க்கலாம். கார்த்திகேயன் கண்டிப்பா பார்க்கலாம். யாரோட ப்ராஜெக்ட்லாம் பார்க்கணுமோ பிங் பண்ணுங்க. சி, நான் கண்டினியூஸா 3-4 டேஸ்க்கு பண்ண போறேன். ஸோ பி வெயிட் ஃபார் வெயிட் ஃபார் சம் ஆஃப் த டேஸ். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிவ்யூஸ் கொடுக்குறேன். ஓகே, இதை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் தயனேஸ்வரன். ஓகேவா? தயனேஸ்வரன் தானே கொடுத்தீங்க? ஓகே, தயனேஸ்வரன் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. விஷயம் என்னன்னா, திஸ் பேஜஸ் ஆர் வெரி குட். ஆனா இங்க இங்க ரெண்டாவது பேஜ்ல பாருங்களேன். இதுல யூசர் எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க. வேர் யூசர் வில் பி ஃபோக்கஸ் ஹியர். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க வந்து யூசர் இதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். யூசர் வந்து இந்த செகண்ட் பேஜ்ல எங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? எனக்கு இந்த ஸ்வீட் இவ்வளவு தூரம் தெரிஞ்சா என்னால லாகின் பண்ண முடியுமா, இல்ல என்னோட என்னோட பாஸ்வேர்டு போட முடியுமா? எதுல பண்ண முடியும்? எனக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு எதுவுமே தெரியல. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல பின்னாடி ஒரு சின்ன லேயரு, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் லேயர் ஒன்று கவர் பண்ணி அதோட ஒப்பாசிட்டியை டார்க்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஃபாலோ பண்ணலாமா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து நீங்க ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த லேயர் ஆட் பண்ணி ஒரு Black கலர்ல ஒரு ஃபார்மட் ஒன்று வச்சீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் நல்லா தெரியும். ஓகேவா? உங்க டெக்ஸ்ட் நல்லா தெரியும். உங்களுடைய உங்களுடைய யூசர் வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எதுல? இந்த மாதிரி லாகின் பண்ணுங்க, இது மாதிரி ஓடிபி போடுங்க, இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போடுங்கன்றதுல யூசர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா பண்ணீங்கன்னா உங்க யூசர் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவாங்க. பட் அது நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களோட கான்செப்ட் நல்லா இருக்கு. பட் இன்னும் நல்லா ஃபார்மேட்ல ஒர்க் பண்ணணும். அட்வான்ஸ் லெவல்ல டிசைன்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க. ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஒர்க். உங்களோட கான்செப்ட் நல்லா இருக்கு. பட் ஆனா இன்னும் டிசைன்ல ஸ்டாண்டர்டா ஒர்க் பண்ணணும். இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் வச்சு ஒரு அளவுக்கு தான் ஓகேவா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பட்டன்லாம் அப்படி வைக்கவே கூடாது. பட்டன் சைஸ்ல நல்லா பெருசாவே வைக்கணும். இப்போ நீங்க திருநெல்வேலி அல்வா அப்படின்னு வைக்கிறீங்கன்னா அங்க பக்கத்துல அதுக்கான ஸ்பேஸ்ல நல்லா பெருசாவே கொடுக்கலாம். இவ்வளவு பெருசு கொடுத்துட்டு அந்த பாக்ஸை ஃபில்லே பண்ணலாம்னு வச்சுங்களேன். பாருங்களேன், இவ்வளவு தடவை வச்சுக்கிறீங்கன்னா, சப்போஸ் இவ்வளவு தடவை வைக்கிறீங்க, ஓகேவா? அதுல இந்த திருநெல்வேலி அல்வான்ற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கணும். தெரியுதா? என்னோட ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். இஸ் இட் விசிபிள்? விசிபிள்னா எஸ் அப்படி போட்டுருங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ சைஸ் இவ்வளோ பெருசுக்கு நீங்க போட்டு இதுல டெக்ஸ்ட், இதுல வந்து இது உள்ள டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்க என்ன போட்டிருக்கீங்க? திருநெல்வேலி அப்படின்னு ரொம்ப சின்னதா போட்டிருக்கீங்க. அட்லீஸ்ட் இவ்வளோ பெருசாவது இருக்கணும் உங்களுடைய டெக்ஸ்ட்.
சப்போஸ் உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா கிளியர் சொல்லி டைப் பண்ணுங்க தனஞ்சயன். சாரி, தைனேஸ்வரன். உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா கிளியர் சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். பட் உங்க கான்செப்ட் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு ஃபுல் டைம் கெரியரா எடுத்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சி ப்ராப்பரா யூஐ ஸ்டாண்டர்ட் கத்துக்கிட்டு பண்ணுங்க. சி நீங்க எங்க வேணா படிக்கலாம். முக்கியமான விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். யூ கேன் கெட் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸா படிச்சுக்குங்க. எங்க படிச்சாலும் சரி, நல்லா தெளிவா விசாரிச்சு படிங்க. ஓகேவா? யாரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, பக்கவா சப்போர்ட் பண்ணுவாங்களான்றதெல்லாம் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப நம்பாதீங்க. பிளான் பண்ணி படிங்க. திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி எஃபிஷியண்டா சொல்லி கொடுப்பாங்கன்றது யோசிங்க. ஒரு ஃபுல் டைம் கெரியரா எடுத்து படிச்சுட்டு உள்ள போங்க. மாச சம்பளம் 30,000 40,000 கிடைக்கும். டெஃபினட்டா கிடைக்கும். என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு போனார் ஆக்சுவலா. ஸோ அவருக்கு இன்னைக்கு ஒர்க் கிடைச்சிருக்கு, மும்பைல கிடைச்சிருக்கு. ஸோ அவர் இன்னும் ப்ராஜெக்ட் கூட முடிக்கல. ஸோ கேஸ் ஸ்டடி முடிக்கல. ரைட் நவ் ஹி காட் அ ஜாப் இன் மும்பை. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணாரு. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 பேர்ல இருந்து 3 பேர் கிட்ட பிளேஸ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி டீச்சிங் டிசைன்ஸ், வி ஆர் கிவிங் டெக்னாலஜிக்கல் ஷேரிங். ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்றது இல்ல. நிறைய பேர் ஃபிக்மா மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க டிசைன்ல. நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸ், ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல புரிய வைப்போம். இது எல்லாரும் பண்றது கிடையாது. இட்ஸ் a நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் பண்ற விதத்தை விட இம்ப்ரூவ்மெண்டாலாம் பண்ணல. நாங்க புதுசாவே எங்களுடைய பேட்டர்னை புதுசாவே பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஸோ அதனால இஃப் யூ வாண்ட் டு கிக் ஸ்டார்ட் யுவர் கெரியர், ட்ரை வித் டிமென்டி அகாடமி. யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்சைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா uh, அகமது சாஃபர். ஓகே, அகமது சாஃபரோட ஒர்க் பார்க்கலாம். பிரவீன் குமார் அவருடைய ஒர்க்கும் பார்க்கலாம். ஓகே, அகமது சாஃபரோட ஒர்க் பார்க்கலாம். ஸோ தயனேஸ்வரன் நல்லா பண்ணியிருக்கீங்க. ரியலி அப்ரிஷியேட்டிங் யுவர் எஃபர்ட். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும், டோன்ட் வரி. ஸோ இது யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது சஃபர் அவர் பண்ண ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேட்ச் டே மேனியா சுகியோட இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வெரி குட். பார்த்தானே சொல்லிட்டேனா ஸ்விக்கின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ டிசைன் வைஸ் டிசைன் வைஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை. பட் உங்களோட தாட் ப்ராசஸ் அண்ட் ஐடியா இஸ் ஓகே. உங்க ஐடியாவை இன்னும் நல்லா பெட்டரா பண்ணணும்னா டிசைனுக்குள்ள இறங்கணும். ஸோ இப்போ இருக்கிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் வாவ் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நிறைய மிஸ்மேட்சஸ், அலைன்மெண்ட்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நீங்க ஒரு நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டடி ப்ராப்பர்லி. நல்லா படிச்சுட்டு மார்க்கெட்ல வேலைக்கு போங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஸ்கில்ஃபுல்லான பீப்புளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் படிக்கிறாங்க தான் யூஎக்ஸ், எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னோட போன பேட்ச்ல வந்து 2000 பேர் படிச்சாங்க. அதுக்கு முன்னாடி பேட்ச்ல ஒரு 4000 பேர் படிச்சாங்க. இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 1500 பேர் படிச்சாங்க. எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருதா? எல்லாருமே வந்து ஃபுல் டைமா உட்காந்து படிக்கிறாங்களா? ஹூ டசன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் தே வில் கோ அவே. ஹூ ஹேஸ் தட் இன்ட்ரெஸ்ட் தட் பர்சன் நீட் டு கன்சியூம் லாட். நீங்க இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அகமத். இன்னும் பண்ண வேண்டியது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். நல்லா பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அண்ட் தென் பிரவீன் குமாரோட ஒர்க் பார்க்கலாம், அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு.
ஸோ பிரவீன்குமார், என்ன ஆப் பண்ணிருக்கீங்க பிரவீன்குமார்? டிராவல் ஆப்பா? ஸோ பிரவீன்குமார் எல்லாமே ஓகே தான், பட் ஐகான்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கு, மெலிஞ்சு போயிருக்கு. இதுக்கெல்லாம் இப்படி வைக்க கூடாது ஆக்சுவலா. இது வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ 43 இங்க வச்சிருக்கீங்கன்னா பக்கத்துலயே 43 தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒடிச்சு கிடிச்சு அமிக்கலாம் இருக்கக்கூடாது. முட்டை, கோழி முட்டை மாதிரி இருக்கு பாருங்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்க. ஆம், இது வந்து நீங்க எப்படி சொல்றது, ஒரு யூஎக்ஸ் டிசைனர்ல 0.0.01% இருக்கீங்க. இன்னுமே நிறைய பண்ணலாம். இது வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஆப் தான். எங்க டீம்ல இருந்து ஆனா உங்களுக்கு வந்து ஓகே இல்ல, இந்த ஆப் அந்த அளவுக்கு பக்காவா இல்லைன்னாங்க. பட் இருந்தாலும் ஐ வில் சஜஸ்ட் யுவர் ப்ரொஃபைல். நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க ட்ரை பண்றோம். ஓகேவா? நான் இப்போதைக்கு உங்களை டிக் போட்டு வைக்கிறேன். ஓகேவா? டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு, துளசிராஜன். துளசிராஜனுடைய ஒர்க் பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸா 3 days பார்ப்போம் கைஸ். கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன் நான், டோன்ட் வரி. ஓகேவா? நீங்க ஒரு 3 நாள் தொடர்ந்து வாங்க, இந்த டைம்ல லைவ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா கொடுப்போம். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது யாரு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசிராஜன் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? பரவாயில்ல, எடிட்டபிளா கொடுத்துருக்காரு லிங்க், அதனால என்னால எடிட் பண்ண முடியுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் சென்ட்ரல் அலைன்மெண்ட். ஒரு விஷயத்தை எப்பவுமே பண்ணும்போது சென்ட்ரல் அலைன்மெண்டா பண்ணுங்க. அப்பதான் மக்கள் மனசுல அது பதியும். இப்படி வந்து ஸ்பேசிங் கரெக்டா விடுங்க. ஓகேவா? இது இது இந்த இது வந்து சப்போஸ் இது தேவையில்லாத ஒரு எலமெண்டா இருந்ததுன்னா தயவு செய்து தூக்கிடுங்க. தேவையே இல்லைன்ற நான், எதுக்கு அது தேவையில்லாம? நான் என்ன சொல்றேன், செலக்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. வெல்கம் டு கிராசரி. ஓகேவா? சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அதோடய 2 லைன் கொடுத்துட்டு ப்ரொசீட் பட்டன் கொடுத்துக்கலாமா? இப்ப பாக்கிறது எப்படி இருக்கு நீட்டா? முன்னாடி எப்படி ஒரு பக்கம் சைடு, ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு வச்சிருந்தீங்க. ஓகேவா? துளசிராஜன், சப்போஸ் இங்க இருந்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் பேஜ் சர்ச் ப்ராடக்ட் சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல இல்ல. சர்ச்ன்றது எங்க சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல இருக்கணும் இல்லையா? இப்படி கீழ் பக்கமா மேல் பக்கமாலாம் இருக்கக்கூடாது, சென்டரா இருக்கணும். இதான் ஃபிட்ஸ்லான்னு சொல்லுவாங்க யூஎக்ஸ்ல. ஃபிட்ஸ்லான்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? டெக்ஸ்ட்டை மேல பிக்ஸ் பண்றீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்பேஸ், மேல இருக்கிற ஸ்பேஸ், சைட்ல இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் வந்து என்ன இருக்கணும், கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும். 1 2 3 4 நல்லா டிசைன் பண்ணிருக்கீங்க, இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பேனர்லயுமே நல்லா இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுமே பேனர் எங்க இருந்து காப்பி பண்ணி தெரியல. நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு. எனிவே ஃபைன், ட்ரை தான் பண்றீங்க. அதே மாதிரி ஐகான்லாம் பாருங்க, உடஞ்சி சுருங்கி போய் அமுங்கி போயெல்லாம் இருக்கு பாருங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தயவு செய்து அந்த அந்த நான் சொன்ன பாக்ஸ் டைப்ல ஃபாலோ பண்ணுங்க. 33 அந்த மாதிரி டைப்ல ஃபாலோ பண்ணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகேவா? அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆனா இது மட்டும் ஏன் சார் இது வந்து, ஏன்னா இது வந்து லோகோ வந்து பாத்தீங்கன்னா நீட் லோகோ. நீட் லோகோனா இது வேனு. இந்த வேனை வந்து நம்ம அந்த சைஸ்க்கு பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். அப்போ சப்போஸ் நீங்க என்ன பண்ணலாம், அப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ரேமோட சைஸ் என்ன, ஃப்ரேம் சைஸு 33x33 அப்படின்னு போட்டீங்கன்னா ஃப்ரேமோட சைஸ் செலக்ட் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஃப்ரேம்குள்ள இந்த ஐக்கானை தூக்கிட்டு வந்து போட்டு பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு நான் நான் இமேஜ் ஆப்டிமைசேஷன்லாம் சொல்லி கொடுக்குறேன் நான். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து உள்ள போடலாம். ஓகேவா? இப்போ 33x33க்கு ஈக்குவலண்டா ஒரு அளவு சைஸ்ல அப்படியே இருக்கும். ஆக்சுவலா பாக்ஸ் டைப்ல மெயின்டைன் ஆகும். ஓகேவா? இப்போ முன்னாடி பார்த்த அந்த சுருங்கி போன வேனுக்கு பதிலா இப்ப இருக்கிற ஐக்கான் எப்படி, நல்லா இருக்கா? பாருங்களா, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? இதுதான் ப்ரொஃபஷனலிசம் கைஸ். இதுதான் பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி பல்வேறு விதமா டிசைன் பண்ணணும்.
அதை யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணணும். சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல இல்ல, இந்த ஐகான் சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல இல்ல. ஓகேவா? எல்லா பேஜும் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஒரு 3ல இருந்து 4 பேஜ் தான் பண்ணிருக்கீங்க. நம்ம 8 பேஜ் பண்ண சொல்லியிருந்தோம். 3 பேஜ் தான் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா. இன்னும் கொஞ்சம் பேஜ் உட்காந்து ஒர்க் பண்ணுங்க துளசிராஜன். ஓகேவா? ஒர்க் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கு, பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாலகிருஷ்ணன். ஸோ பாலகிருஷ்ணனோட ஒர்க் பார்க்கலாம் எப்படி பண்ணிருக்காரு சொல்லிட்டு. ஸோ பாலகிருஷ்ணன் உடைய ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் கரண்ட்லி. பாலகிருஷ்ணன் உங்களோட ஒர்க் இருக்கு. ஆஹ் நல்லா கலர் கான்ட்ராஸ்ட்லாம் செம்மையா தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா டிசைன் தான் ரொம்ப அவுடேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவுடேட்டடா இருக்கா? எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி எதுவுமே ஸ்டாண்டர்ட்ல இல்ல. கண்ணா முன்னான்னு இருக்கு. தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸ்டாண்டர்டே இல்ல. ஸ்பேஸ் இல்ல, ஸ்டாண்டர்ட் இல்ல. பட்டன் நீங்க மட்டும் கண்ணா முன்னான்னு இருக்கு. ஏதோ கோடு கோடா இருக்கு லைன் அப்ல. உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டிசைன் பேட்டர்ன்லாம் ஒரு நல்ல இனோவேட்டிவ் தான் இருக்குது. பட் ஆனா ஸ்டாண்டர்ட் இல்ல. ஸ்டாண்டர்ட் இல்ல. எப்படி ஸ்டாண்டர்ட் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? பாப்பிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? மேலே யூஸ் பண்ணது பாப்பிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாமே பாப்பிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபாண்ட் ஏன் வந்து டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருக்கீங்க? ஹலோ பாலகிருஷ்ணன். இது வந்து பாத்தீங்கன்னா போலி அப்படின்ற ஒரு ஒரு ஃபாண்டா இருக்கு. அதே மாதிரி இங்க இங்கெல்லாம் ஓகே ஓரளவுக்கு ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அப்படி இப்படிலாம் போட்டிருக்கீங்க. பட் ரொம்ப கோடு கோடா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரொம்ப ஹார்டா இருக்கு பாக்குறதுக்கு. யூசருடைய கண்ணு வலிக்கும் இந்த மாதிரி நீங்க ஆப் கொடுத்தீங்கன்னா. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த ஹலோ காய்ஸ் அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம், ஓரளவுக்கு உள்ள கொண்டு போயிருக்கலாம். இப்போ சப்போஸ் இதை நான் எடிட் பண்றதா இருந்தா, இந்த ஹலோ காய்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இந்த 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 ப்ளூ கலருக்குள்ள வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். பட் உங்க ஐடியா நல்லா இருக்கு, கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு பாலகிருஷ்ணன். ஆக்சுவலா கலர் செம்மையா பண்ணிருக்கீங்க. பட் யூ ஷுட் ஒர்க் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆண்ட்ராய்டு ஸ்டாண்டர்ட், ஐஓஎஸ் ஸ்டாண்டர்ட் படிங்க நல்லா. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், மணிமேகன். மணிமேகனோட ஒர்க் பார்க்கலாம். ஸோ மணிமேகனோட ஒர்க் பார்க்குறோம். மணிமேகன் நல்லாவே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. கம்பேரிட்டிவ்லி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் டிசைன் வந்து ஸ்டாண்டர்டா இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் டைம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் எடுத்து படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு கான்டெஸ்ட்லாம் தெரியுது. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. டிசைன் வந்து அந்த அளவுக்கு சூப்பர் வா அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ஏதோ ஃப்ளோ வைஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் இட். ஓகேவா மணிமேகன்? அப்புறம் ஆதிஸ்வரி. ஸோ ஆதிஸ்வரியோட ஒர்க் பார்க்கலாம். வாவ், சூப்பரா பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ். பட் என்னன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட்லாம் தெரிய மாட்டேங்குது பாருங்க. இந்த டெக்ஸ்ட் தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆஹ், எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு சின்ன லேயர் மாதிரியோ சம்திங் போட்டு எனக்கு டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணணும். கெட் ஓடிபி. ஓகே.
சோ ஆதேஸ்வரி, ஆதீஸ்வரி நல்லாவே பண்ணிருக்கீங்க. உங்களோட எடிட்டர்ல போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரியலி கிரேட். குட் ஒர்க் ஆக்சுவலா. பரவாயில்ல, எடிட்டபிளா தான் இருக்கு ஃபைலு. இப்ப பாருங்களேன், நீங்க ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, இதுல சின்னதா ஒரு பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் நான் லைட்டா ஆட் பண்ணிட்டு அத சின்னதா இந்த மாதிரி ஒரு சின்ன லேயர் போட்டுட்டு அதுல சின்னதா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த சின்னதா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணதுக்கு அப்புறம் அத பின்னாடி சென்ட் பண்ணுங்களேன். பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்களேன். இருக்கா? சூப்பரா இருக்கா? ஃபாண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். தப்பா கொஞ்சம் லைட்டா மிஸ் மேட்சா இருக்கு. பட் மத்தபடி இங்க பாருங்களேன். இதெல்லாம் பாப்பிங்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த ஓடிபி இதெல்லாம் மட்டும் வேற வேற ஃபாண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. ஓகேவா? ஆதேஸ்வரி இங்க இருந்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க பார்க்கலாம். மத்தபடி நல்லா இருக்கு. ரியலி குட் ஒர்க். நல்ல ஒர்க். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் குமார் அவருடைய பார்க்கலாம். வாவ். மெட்ரோ ட்ரெயினா? நல்லா இருக்கே. சூப்பர். மெட்ரோ ட்ரெயினோட கம்ப்ளீட் ஆப் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ரியலி கிரேட். சிம்பிளி வாவ். இப்படிதான் இருக்கு. ரீடிசைன் ஆப் ஸ்கிரீன்ஸ். ரியலி குட் ஒர்க். விக்னேஷ் விக்னேஷ் குமார். செம்மையா இருக்கு ஒர்க்கு. ஸோ ஃபுல் டைம் கெரியரா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க உள்ள போகலாம். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் எல்லாம் பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆட்டோ லைட்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஸோ திங்ஸ் ஆர் வெரி சூப்பர். நான் உனக்கு கலர் கான்ட்ராஸ்ட் தான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு விக்னேஸ்வர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பார்த்துருக்கோம்னா ஒரு 27 பீப்புள் கிட்ட நீங்க பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஒரு சில பீப்புளுக்கு எல்லாருக்கும் நான் வெரிஃபை பண்ணவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுடைய ஹெச்ஆர் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரிவ்யூ பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் பேரலி. இப்போ 27 பேர் வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா?
நாளைக்கு மீதி வந்து ஒரு 50 பேருக்குள்ள பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் பீப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரியாரிட்டி படி யாராவது பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி நாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்சைட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கும் இந்த மாதிரி டைமிங்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க நம்மளோட செஷன்ல. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடே செஷன். நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு செஷன்ல மீண்டும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு ஃபீட்பேக் மறுபடியும் கொடுப்பேன். ஸோ யாராருக்கெல்லாம் ஃபீட்பேக் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட ப்ராடக்ட் அண்ட் லிங்க் நீங்க ஷேர் பண்ணி கூட கேட்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ மறக்காம நாளைக்கும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ இதுவரை வெரிஃபை பண்ணவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வந்து நாளைக்கு மார்னிங்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ பி ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆல் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பார்க்கலாம். பாய்.